ஐயா அர்ப்பணிச்சது வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, இந்த உரைநடை பகுதி புக்ல இருந்து அந்த 80 காணி நிலம் கொடுத்ததுக்கான இதை நீக்கினதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க என்னங்க ஐயா. உரைநடை பகுதி புக் இருக்கு இல்லைங்கய்யா, ஆமா அதுல 80 காணி நிலம் பார்வதிபுரம் மக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, வடலூர். ஆமா 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 அதை நீக்கினதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. செவ்வாய்க்கிழமை வர்றதுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லைங்க, விரதம் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தோஷம். கணபதி பூஜை அதுவும் நமக்கு இல்லைங்கய்யா. அனுஷ்டான விதி இல்லைங்க. இந்த மூணையும் எடுக்க சொன்னோம். நம்ம வந்து ஏதோ ஒரு பொருளை எடுக்க சொன்னோம்னு எனக்கு 2 பொருளையும் எடுத்து வந்து நிப்பாங்க தெரியுமா செலவங்க. சரிங்கய்யா. நம்ம கேஸ் வந்து 3 மட்டும்தான் எடுக்க சொன்னோம். கடைசியில பார்த்தா எவ்வளவு ஒரு அற்புதமானது. அதுக்காக நான் சொன்னேன், நீங்க எடுத்த பாவத்துக்கு கல்வெட்டு வைக்கணும்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? சரி, இப்ப எடுத்துட்டாங்க ஐயா. இப்ப இதுக்காக நீங்க மறுபடியும் ஏதாவது இது ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி? நான் எடுக்க சொல்லலையே, அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ எடுத்துட்டாங்க. அழகா சொல்லலாம், அழகா ஒரு ரெப்ரசேஷன் கொடுங்க. ரெப்ரசேஷன் கொடுக்கலாம். நம்ம பழைய புத்தகத்துல இருக்குது. ரெப்ரசேஷன் வாங்கி அழகா முடிஞ்ச நாமளே நிறைய காப்பி வாங்கி அந்த புத்தகத்துல ஒட்ட சொல்லும். மீதி இருக்கும் பாத்தீங்களா? ஆமாங்க, அதுல ஒட்ட சொல்லலாம். சொல்லிருக்கீங்களாங்க ஐயா? நான் என்னங்க சொல்றது, உங்களை மாதிரிதான் சொன்னது நீங்க ஐயா. நான் எதை நீக்க சொன்னேன்? நீங்க நீக்க சொல்லிருக்கீங்க. அப்போ தவறா அதுதான் கேக்குறேன் நானு. நீங்க நீக்க வேற அதை நீக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது, எடுத்ததே தெரியாது. நான் இன்னும் எடுத்ததே என்ன புத்தகத்தை வாங்கி பாக்கல. இன்னும் எல்லாரும் பேசுறத வச்சுதான் பாத்துருக்கேன். இன்னும் புது புக்கே நான் வாங்கி பாக்கல. புது புக்கு வந்துட்டு இருக்காங்க. புது புக்கு வந்துட்டு நானே நான் காப்பி வாங்கல. நீங்க வாங்கி பாத்தீங்களா? நான் பாத்தேங்க. இல்லைங்கய்யா. ஓஹோ, அது ரெப்ரசேஷன் கொடுங்க. நான் சொன்னதை வச்சு நான் பேசுறேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். அதெல்லாம் வந்து சந்தோஷம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க முயற்சியால நீக்கி இருக்கீங்க, சந்தோஷம் இல்லன்னு சொல்லல. ஆனா முக்கியமான பகுதி அதுல இருந்து எடுத்திருக்காங்களேன்னு உங்களுக்கு வருத்தம் இருந்திருக்கணும். நீங்க அதுக்காக ஏதாவது கேள்வி கேட்டிருக்கணும். கேட்காம இருப்பாங்களா? கேட்காம இருக்குதா? பாத்திருக்கேன்னு நீங்க சொல்றீங்க ஐயா. நீங்க சொல்லி பார்க்கவே இல்லை. நியாயம் தான் நான் கேக்குறேன். இப்ப நான் பார்க்கவே இல்லைன்னு பாத்துருக்கணும். நீங்க எடுத்ததை அவசியம் இல்லை. இந்த வேலை நான் பேசுறேன். கோர்ட்டுக்குள்ள போய்கிட்டு அவசரமா போய்கிட்டு உங்களை கூப்பிடுங்க, எப்பனாலும் கூப்பிடுங்க. நான் அவசரமா கோர்ட்டுக்குள்ள பேசுறேன். அவசரமா கோர்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறேன் ஐயா. என்னுடைய வேலை அவசரமா கோர்ட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கு.